ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க எம்சிஎக்ஸ் மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எஸ்டர்டே வந்து எம்சிஎக்ஸ் வந்து ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் தாங்க. அதாவது க்ரூட் ஆயில், கோல்டு, சில்வர், காப்பர் எல்லாமே வந்து ஒரு பெரிய மூமெண்ட் இல்லை, ஒரு சைட்வேஸ் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ யூஎஸ் ஆயில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு $82 ஒரு $79 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் 82.43 பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நமக்கு வந்து பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லைன்னா லோவாக பிரேக் அவுட் பண்ணால் நமக்கு கண்டினியூஸாக ஒரு செல்லிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் இந்த ஓப்பன் நியூஸ்னால நமக்கு மறுபடியுமே வந்து ஒரு செல் சைடு வந்து போகுமா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில நியூஸை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். அதாவது யூஎஸ் ஈரான் பீஸ் டீல் வந்து எலக்ட்ரானிக்கலி சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது டிஜிட்டல் சைன் வந்து நடந்திருக்கு. யார் யார் இதுல வந்து சைன் போட்டிருக்காங்க அப்படின்னா, ட்ரம்ப், அதாவது யூஎஸ் பிரசிடென்ட், யூஎஸ் வைஸ் பிரசிடென்ட் ஜேடி வான்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈரானியன் ஸ்பீக்கர் காலிப் பாஃப், இவங்க 3 பேரும் சேர்ந்து டிஜிட்டலா வந்து சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட செரிமனி தான் நமக்கு வந்து ஜூன் 19 சுவிட்சர்லாந்துல வந்து நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அதே மாதிரி நமக்கு வந்து க்ரூட் ஆயில் அப்புறம் கோல்டு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து செல்லிங் ப்ரெஷர் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே கூட அதில் வந்து ஒரு 5 பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இப்போ போர் நடந்துட்டு இருக்கிறப்ப கன்னி வெடிகள் வந்து நிறைய இடத்துல வந்து வச்சு விட்டுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதை வந்து முழுசா வந்து எடுக்கணும். முழுசா எடுத்தா மட்டும்தான் அது கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் கப்பல்கள் வந்து மூவ் ஆகும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹோல்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 100க்கும் மேற்பட்ட ஷிப்ஸ் வந்து இன்னமும் வந்து வெயிட்டிங்ல தான் இருக்கு, இன்னும் எதுவுமே வந்து நகரல. அது மட்டும் இல்லாமல் ஹை இன்சூரன்ஸ் காஸ்ட் ரிமைன், இன்னுமே வந்து அதுக்கான பாதிப்புகளுக்கான இன்சூரன்ஸ் வந்து எதுவுமே இன்னும் கிளைம் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆயில் சப்ளை செயின்ஸ், அதாவது இந்த சப்ளை செயின்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது அப்படின்னா ஒரு சரியாகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வந்து எடுக்கும். ஸோ அது வரைக்கும் ஆயில் வந்து அண்டர் ப்ரெஷர்ல தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு வாலட்டிலிட்டியில இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ சேஃப் ஷிப்பிங் ரூட்ஸ் ஆர் அன்கிளியர், இன்னுமே வந்து என்ன சொல்றதுன்னா கப்பல்கள் போற வழியில வந்து ஒரு சரியான வந்து ஒரு சேஃப் கிடையாது. அதாவது இந்த கன்னி வெடிகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக இன்னுமே வந்து சேஃப் இல்லை. அதாவது ஓப்பன் பண்ணியாச்சு, இன்னுமே வந்து சேஃப் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு க்ரூட் ஆயில் ஒரு வாலட்டிலிட்டி எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ லெவல்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் பாட்டம் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து WTI க்ரூட் ஆயில் யூஎஸ் ஆயில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து 1 hour டைம் ஃப்ரேம் வச்சிருக்கேன். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா கூட ஸோ சேம் கண்டிஷன் தான். ஓகேங்களா? ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம்ல 82.43 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா லோவர் பிரேக் அவுட் பண்ணி ஒரு க்ளோசிங் வைக்கணும். ஸோ வச்சா நமக்கு வந்து டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ க்ரூட் ஆயில் நான் எஸ்டர்டே ஈவினிங்கே கொஞ்சம் வந்து நான் பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7,552ல ஒரு டபுள் பாட்டம் சப்போர்ட் மாதிரி எடுத்திருந்தது. ஸோ இப்போ யூஎஸ் ஆயில் எப்படி ரவுண்ட் பாட்டம் பேட்டர்னோ சேம் கண்டிஷன் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 7,683. ஸோ இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு 5 minutes 15 minutes கேண்டலோ க்ளோஸ் வச்சது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும். நம்ம வந்து பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லைன்னா கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட் 7,552ங்கிறது ஒரு ட்ரிபிள் பாட்டம் சப்போர்ட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகும். இதையும் தாண்டி ஒரு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் செல்லிங். ஓகேங்களா? ஸோ எப்படியும் நமக்கு வந்து ஒரு ஃபிளாட் மார்க்கெட் ஓப்பனிங் தான் நடக்கும். இந்த சப்போர்ட் வந்து மறுபடியுமே ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல டிரா பண்ணலாம் அப்படின்னா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து இப்போதைக்கு நான் டிரா பண்ணலை. ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ்டர்டேவோட ஹை, அதாவது இந்த இடத்துல ஃப்ரைடேவோட லோவை தான் நான் வந்து ரெசிஸ்டன்ஸாக எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 7,909. இப்போ இந்த நியூஸை வச்சு பார்க்குறப்ப கொஞ்சம் ஆயில் வந்து ப்ரெஷரில் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸ் ஆல்மோஸ்ட் நமக்கு க்ரூட் ஆயிலில் நடந்திருக்க வேண்டியது, பட் நேச்சுரல் கேஸில் அந்த நியூஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 286.4. ஸோ இன்னைக்கு நிற்கிறது எக்ஸாக்டாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் நேச்சுரல் கேஸ் வந்து நிற்குது. ஸோ 298.7க்கு கீழே இந்த இடத்துலலாம் ஓப்பனிங் ஆனது அப்படின்னா
இந்த இடம் மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். இல்லைன்னா 298.7க்கு மேலே ஒரு ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு நேச்சுரல் கேஸ் வந்து ஒரு 4 to 5 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸோட நெக்ஸ்ட் டெம்பரவரி சப்போர்ட் வந்து இந்த இடம் தான் 292.2. ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இங்கேருந்து ஹையாக பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே வந்திருக்கு. அகைன் 292.1 தான் நமக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு பார்க்கலாம். இப்போ கோல்டு ஆல்மோஸ்ட் நமக்கு செல்லிங் ப்ரெஷரில் தாங்க இருக்கு. ஏன்னா ஃபெடரேட் கட் வந்து ரிசல்ட் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ இப்போ இருக்கிற இந்த US ஈரான் சைன் டீல் படி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எங்கே தான் போய் ஏறினா கூட மறுபடியும் கொஞ்சம் செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ கோல்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு க்ளோசிங் வச்சது இல்லை இப்படி வந்து ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கேண்டல் கீழே க்ளோஸ் வச்சது அப்படின்னா 1,51,064 தான். ஸோ கோல்டோட நெக்ஸ்ட் டார்கெட் அண்ட் சப்போர்ட். இல்லைன்னா கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆனால் கூட இந்த இடம் ஒரு ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். 1,53,820 தான். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் கோல்டை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து சில்வர். ஸோ சில்வர் ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து லோவை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே க்ளோஸ் வச்சிருக்கு. ஒரு சின்ன கேப் டவுன்ல ஓப்பன் ஆனால் கூட நெக்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது 2,47,007. இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் இந்த இடத்துல பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நமக்கு வந்து சில்வர்ல வந்து இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து காப்பர் பார்க்கலாம். காப்பர் ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட் ஜோன்ல தான் நின்றுட்டு இருக்கு. ஒரு 1,341.80க்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா ஸோ நமக்கு எக்ஸ்டர்டேவோட ஹை 1,350 வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் காப்பரில். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணலை, அன்பிரடிக்டபுளாக இருக்கு. ஈவினிங்ல ஏதாவது பேட்டர்ன் கிரியேட் ஆயிருந்தது அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து நான் ட்ராப் பண்ணேன். ஆல்மோஸ்ட் இது வந்து பிரேக் அவுட் தான். இப்போ காப்பர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் தான் காப்பரை பொறுத்த வரைக்கும். அதாவது பை சைடு பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா தெரியும். பை சைடில் பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ 1,349 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா M6க்கான மார்னிங் கண்டிஷன்ஸ். ஸோ பேட்டர்ன் ஏதாவது கிரியேட் ஆயிருந்தா நான் ஈவினிங் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ அதுவுமே வந்து மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து நம்ம குளோபல் மார்க்கெட்டுக்கு போயிடலாம். நிஃப்டி எப்படிங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு 45 பாயிண்ட் பக்கம் நெகட்டிவ்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நிக்கி வந்து 39.51 ஒரு பெரிய வந்து ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்ட் கிடையாது. ஏன்னா நேற்றே எல்லாம் ஏறிடுச்சு. நேற்று MSCI குளோபல் இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 81 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே ஏறி இருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி இருக்கு. இருந்தாலுமே நான் வந்து ஒரு பை சைடு தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஓகேங்களா, அதாவது க்ரூட் ஆயில் நமக்கு வந்து நல்ல ஒரு பை வந்தது அப்படின்னா நமக்கு அகைன் வந்து நிஃப்டி கொஞ்சம் ஃபாலோ ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. மற்றபடி மறுபடியும் நிஃப்டி வந்து நம்ம ரெக்கவர் தான் எதிர்பார்க்கலாம். MSCI குளோபல் இண்டெக்ஸும் ஒரு பெரிய ஃபால் எல்லாம் கிடையாது, வெறும் 2 பாயிண்ட்ஸ் தான். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு இன்னும் 2 மணி நேரம் இருக்கு. அதுக்குள்ளார நமக்கு ஏதாவது கொஞ்சம் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போனாலும் இல்லைன்னா வேர்ல்டு இண்டெக்ஸ் வந்து ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் பாசிட்டிவ்ல போனாலும் மறுபடியும் வந்து எக்ஸ்பைரி வந்து நமக்கு வந்து பையிங் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, எப்படியோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான் இருக்குமே தவிர ஒரு ஒன் சைடுங்கிறது டவுட் தான். நெக்ஸ்ட் வந்து ADR வேல்யூஸ். ஸோ ADR வேல்யூ ஸ்ட்ராங்காக இருக்குங்க. எந்த செக்டாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு அப்படின்னா 2 செக்டாருக்குமே நல்லா தான் இருக்கு. விப்ரோவும் நல்லா தான் இருக்கு. விப்ரோ, HDFC, ICICI பேங்க், இன்ஃபோசிஸ் மட்டும்தான் ஒரு 1.19% பக்கம் டவுன்ல இருக்கு. ரிலையன்ஸ் வந்து 1.06%. ஸோ ரிலையன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்கு ஸ்ட்ரைட் ஆஃப் ஃபார்மர்ஸ் ஓப்பர்னால. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஜிட்டலாக சைனாக இருக்கனால கண்டிப்பாக கொஞ்சம் என்னதான் நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கீழே இறங்கி போட்டாலுமே அகைன் வந்து கொஞ்சம் பூஸ்ட் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.